ஹெரேட்ஸ் இஸ்ரேலுடைய பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஒப்பந்தம் தோல்வியடைய வழிவகுக்கும் சாத்தியமான நிபந்தனைகளை எல்லாம் நெதன்யாகு விதித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்படுவதற்கான காரியங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா, கத்தார், ஈஜிப்ட் இணைந்து இந்த சமாதான பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கே சென்று கத்தாருடைய தூதுக்குழு விளக்கங்கள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகுதான் நெதன்யாகுவும் ட்ரம்பும் சந்திச்சு பேசினாங்க. இந்த நிலையில தற்போது தோஹா கத்தார்ல மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மறைமுக பேச்சுவார்த்தை என்னன்னா, ஒரே பில்டிங்குள்ள 2 ரூம்ல 2 தரப்பும் இருந்துக்குவாங்க. நடுவர்கள் தரப்பு 2 தரப்போடையும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச மாட்டாங்க. இதுதான் மறைமுக பேச்சுவார்த்தைங்கிறது. இந்த மறைமுக பேச்சுவார்த்தை மும்முரமாக நடக்கிற நேரத்தில் இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, இந்த ஒப்பந்தமும் சாத்தியப்பட்டு விடக்கூடாது, சமாதானம் வந்துடக்கூடாது என்பதில் நெதன்யாகு கவனமாக இருக்கார். சமாதானம் வந்தா அடுத்து தேர்தல் நடத்த வேண்டும், தேர்தல் நடத்தினால் நெதன்யாகு பதவி இழப்பார் என்பதால் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக காசா மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், காசா மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேல் மீதும் பல தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு அவர்கள் முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் நம்முடைய வீரர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேலுடைய ராணுவம் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இஸ்ரேலுடைய அதிகாரிகள் விருந்துகளிலும் மதுபான கேளிக்கைகளிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் அங்கே செத்துக்கிட்டு இருக்கிறான், யுத்தம் பண்ணி காசாவில் ஒவ்வொரு நாளும் சாகிறான், ஆனால் அதிகாரிகளும் அரசாங்கத்தினுடைய முக்கியஸ்தர்களும் மதுபான விருந்துகளிலும் கேளிக்கை விருந்துகளிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் வாஷிங்டன்ல இருக்கிறாரு, அவரும் ஒரு டூர்ல தான் இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வாஷிங்டன்ல இருந்துகிட்டு நாங்கள் ஒப்பந்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் சொல்றாரு. அப்படி பேசுகிறவர் கடைசியில் ஒப்பந்தத்தை தோல்வி அடைய செய்கிற விதமான நிபந்தனைகளையும் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். இது இஸ்ரேல் என்கிற நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் என்கிறது ஹெரேட்ஸ் பத்திரிகை. ஒரு முதுகெலும்புள்ள பத்திரிகை, ஒரு தைரியமான பத்திரிகை என்று சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேலுடைய பிரதமருக்கு எதிராக இப்படியெல்லாம் கருத்துக்களை, ஆல்ரெடி இவங்களுக்கு எதிராக 1000 வழக்கு இருக்குது. இந்த பத்திரிகையினுடைய ஓனர் லண்டனை சேர்ந்தவர். ஆனால் இந்த பத்திரிகைக்கு நிறைய கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் விதித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படியான சூழலில் தான் வெளிப்படையாகவே இது மிகப்பெரிய அவமானம், இந்த யுத்த நிறுத்தத்தை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு நெதன்யாகு என்கிற குற்றச்சாட்டை ஹெரேட்ஸ் பத்திரிகை முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் நாங்கள் சமாதானம் ஒன்றை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கும் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு விரிவான ஒப்பந்தத்தை நாங்கள் எட்ட முடியாது என்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பிரதமர். ஹெரேட்ஸ் பத்திரிகை எதை சொன்னதோ அது அப்படியே அவருடைய அலுவலகம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க.